திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று முதல் இலவச தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுவதால் பக்தர்கள் நேற்று மாலை முதலே நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி கடந்த 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு தொடர்ந்து 8ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். கடந்த 3 நாட்களாக ஏற்கனவே ஆன்லைனில் குழுக்கள் மூலமாக வழங்கப்பட்ட இலவச டோக்கன்களை பெற்ற பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று காலை முதல் இலவச தரிசனத்தில் நேரடியாக வரிசையில் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் நேற்று மாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். இன்று காலை நிலவரப்படி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி சிலா தோரணம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் இலவச தரிசனத்திற்கு 20 மணி முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இதே போன்று ஏற்கனவே ஆன்லைனில் 300 ரூபாய் டிக்கெட் ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பக்தர்களுக்கு 3 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்து வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.